கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மறுபடியும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பா, உன்னை கண்மணி போல் காப்பா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து இன்றைக்கு விளக்கமாக கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆறுதலான வசனம் என்னவென்றால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அநேக காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு கலங்கி தவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். குறிப்பாக
எதிர்காலத்தை குறித்து நம்மில் அநேகர் இன்றைக்கு கலங்கி தவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். என் வாழ்க்கையிலே எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நான் எதிர்பார்த்த நன்மைகள் எனக்கு எப்பொழுது கிடைக்குமோ அல்லது கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயமெல்லாம் இன்றைக்கு மனிதனை ஆட்கொண்டு அவனுடைய மனம் கலங்கி சோர்ந்து போகிற ஒரு நிலைமையிலே காணப்படுகிறான். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை பார்த்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் இன்றைக்கு கலக்கமான சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் சோர்ந்து போகாதிருங்கள். ஒருவேளை நோயின் கொடூரங்கள் இன்றைக்கு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? அதனாலே கலங்கி போய் இருக்கிறீர்களா? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் யெகோவா ராஃபா, அவர் சுகம் தரும் தேவன். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்த நாட்களிலே அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், பலப்படுத்தினார். அவர் முடவர்களை நடக்கச் செய்தார், குருடர்களை பார்வையடைய செய்தார், அநேக செவிடு காது கேளாதவர்களை சுகமாக்கினார், பல நன்மைகளை செய்தார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று. ஆனால் நாம் இன்றைக்கு விசுவாசமாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று. கர்த்தராகிய தேவன் அவர் நன்மை செய்கிறவர். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற எவர்களுக்கும் அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையை நாம் சற்று திரும்பி பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து பாருங்கள். நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் மிகவும் சாதாரணமாய் தோன்றும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, நாம் பல சூழ்நிலைகளில் இருந்து நாம் கடந்து வந்திருக்கிறோம். மரணத்திலிருந்து கூட நாம் கடந்து வந்திருக்கிறோம். பெரிய பெரிய ஆபத்துகளிலிருந்து கடந்து வந்திருக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் விடுதலையாக்கின தேவன் அவர். ஆம் பிரியமானவர்களே, அவர் இன்றைக்கு நம்மை தொடர்ந்து நடத்த வல்லமையுடையவராயிருக்கிறார். இதுவரை நடத்தினவர் எபினேசர், அவர் இம்மானுவேலாய் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கலங்காதிருங்கள். காலம் கடந்து செல்லும் பொழுது கலக்கம் வந்து விடுகிறது, அது மாற்ற இயலாது என்று நாம் நினைக்கிறோம். அநேக நேரங்களிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அது நீண்ட நாட்கள் கடந்து செல்லுகிற பொழுது நாம் சோர்ந்து விடுகிறோம். இதைத்தான் இங்கே சாலமோன் ராஜா நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நம்ம ஒரு காரியத்தை விரும்பி இருப்போம், அது நமக்கு கிடைப்பதற்கு காலதாமதமாகும் பொழுது சோர்ந்து போகிறோம். ஆனால் அது நம்முடைய கருத்திலே நாம் கிடைக்க பெறும் பொழுது நமக்கு அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு அருகாமையில் வசிக்கிற ஒரு அருமையான குடும்பம். அந்த தம்பி எங்களுடைய பள்ளியிலே அவர் படித்து கொண்டிருந்தார். சிறு வயது முதல் படித்தவர். இன்றைக்கு வளர்ந்து அவர் வாலிபனாக பணி செய்து கொண்டிருக்கிறார். கை நிறைய சம்பளம் வாங்குகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அவருடைய வாழ்க்கையிலே நான் திருமணம் வேண்டாம் என்று அவர் காலம் தாழ்த்தி கொண்டே வந்தார். அவருடைய பெற்றோர்கள் ரொம்ப மிகுந்த வேதனையோடு இருந்தாங்க. அவர்கள் சொன்னாங்க, ஒரு நாள் என்னுடைய இல்லத்தில் வந்து ஜெபிங்கண்ணா தயவுசெய்து என்று என்னிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொண்டார்கள். நானும் ஒரு நாள் கடந்து சென்றேன். அந்த தம்பியினோடு பேசி கொண்டிருந்தேன். ஆகிலும் கூட அந்த தம்பியினிடத்தில் ஒரு நல்ல ஒரு உற்சாகமான பதிலை எதிர்பார்க்க இயலவில்லை. ஆனாலும் கூட அந்த சகோதரி சோர்ந்து போகவில்லை, விசுவாசமாக இருந்தார்கள். காலம் கடந்து கொண்டே இருந்தது. சில மாதங்கள் கடந்து சென்று சில நாட்களுக்கு முன்பதாக அந்த தாயாரும் தம்பியுமாக திடீரென்று வந்தார்கள். வந்தவர்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்தையோடு வந்தார்கள். என்ன என்றால், என் மகன் திருமணத்துக்கு சம்மதித்து விட்டான், அவனுக்காக நாங்கள் அழகான ஒரு பெண்ணை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். திருமணம் இத்தனாம் தேதி வருகிற வாரத்திலே நடக்கிறது, நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று என்னை அன்போடு கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர்கள் உள்ளத்திலே ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த தம்பியினுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான பிரகாசம்.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது. ஏன் இந்த மகன், அந்த தம்பி சொன்னா என்னிடத்துல, அங்கிள் நீங்க வந்து ஜெபித்து சென்ற பின்பதாக நான் அதிகமாக சிந்திக்க ஆரம்பித்தேன். அது வரையிலும் எனக்கு சிந்திக்கிற ஒரு எண்ணமே இல்லை. ஆனால் நான் சிந்திக்க ஆரம்பித்ததினாலே ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆண்டவர் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தார். ஒரு குடும்ப வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மில் யாராவது இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியத்திலே, ஒருவேளை திருமண காரியங்களோ, அல்லது குழந்தை பாக்கியத்தின் காரியங்களோ, அல்லது வேலையின் காரியங்களோ, அல்லது வியாபாரத்தின் காரியங்களோ, எந்த ஒரு நன்மைக்காக காத்திருந்து நாம் இன்றைக்கு சோர்ந்து போயிருந்தாலும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாத தேவன். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அன்பின் தகப்பனே, இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தரே, தயவுல பெரியவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இதோ என்னோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. மனம் இறங்குங்கப்பா. மனம் இறங்கி இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கிருபையாக ஆண்டவரை அருளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் இருதயத்தை தைரியத்தை தாரும், விசுவாசத்தை ஊற்றும். ஆமாண்டவரே, விசுவாசத்தை துவக்குகிறவர் நீங்க தான்ப்பா. ஒவ்வொருவர் உள்ளத்துல விசுவாசத்தை துவங்குங்க, துவக்கி வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மற்றவர்களும் நன்மை பெறும்படியாக இந்த காணொளியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.